ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதிதாக பிறந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய தமிழ் மாதமான ஆனி மாதத்தினுடைய இறுதி நாட்களை நம்ம நெருங்கிட்டோம். அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா முதல் பாதின்னு சொல்லக்கூடிய 15 நாட்களை கடந்து வந்திருக்கக்கூடிய நிலையில் மீதம் இருக்கக்கூடிய இந்த நாட்களில் இந்த ஒரு விஷயம் கட்டாயமாக நடந்தே தீருங்க. அதாவது கிரகங்களானது நமக்கு என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கிரக அமைப்புகள் சொல்லக்கூடிய விஷயம், அதாவது கிரகங்கள் சொன்ன சொல் பார்த்திங்கன்னா ஒருபோதும் தப்பவே தப்பாது. அதுபோல தான் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்க போகுது, என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், மேலும் இந்த நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது, எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்யணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இந்த பதிவில் இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். கூடவே பார்த்திங்கன்னா நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விசுவாச வருடத்தினுடைய தமிழ் மாதமான ஆனி மாதம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு மாதம். இந்த ஆனி மாதத்தில் நிறைய விசேஷங்களானது இருக்குங்க. இருந்தாலுமே கூட இந்த ஆனி மாதம் அவ்வளவு சிறப்பான கிரக மாற்றங்களையும் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக ஒவ்வொரு தமிழ் மாதமுமே சூரியனுடைய பெயர்ச்சியை வைத்து மட்டுமே கணக்கீடு செய்யப்படுது. மாதங்கோள்கள் அனைத்தும் சரியாக இருக்குது அப்படின்னா அந்த மாதத்தில் நிறைய நன்மைகளானது ஏற்பட போகுதுன்னு அர்த்தங்க. ஸோ அப்படி பார்க்கையில் மகர ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாட்களில் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் நல்லா மேம்பாடு அடையும். இது நாள் வரைக்கும் நீங்கள் ஏதாவது பாதிப்புகளோட மருத்துவ சிகிச்சைகள்லாம் எடுத்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா கூட இந்த ஆனி மாதம் 15க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா சிறப்பாகவே இருப்பீங்க. எல்லாத்துலேயும் முன்னேற்றங்களானது உங்களுக்கு ஏற்பட போகுது. ஸோ ஆரோக்கிய சம்மந்தமாக பாதிப்பில் இருக்கக்கூடியவங்கள்லாம் கவலைப்பட வேணாம். இனி சீக்கிரமாகவே உங்களுக்கு சரியாயிடும். அதே போல் அரசாங்க காரியங்கள் எதுவும் உங்களுக்கு இருக்குது, இழுபறியாகவே இருந்துகிட்டு இருக்குது, சீக்கிரமாகவே முடிய மாட்டேங்குது, இவ்வளோ நாளாக இழுத்துட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்குது அப்படின்னா இந்த டைமில் அதுவும் நல்லபடியாகவே முடியும். ஏன்னா அது முடியக்கூடிய நேரம் வந்துடுச்சு. ஸோ எதுலேயுமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா வெற்றிகளானது கிடைக்கக்கூடிய ஒரு நேரத்தை நீங்கள் நெருங்கிட்டீங்க. எதிரிகளும் கூட இப்போ உங்களுக்கு பணிந்து போவாங்க. இது வரைக்கும் ஏட்டிக்கு போட்டியாக உங்கள்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு எதிரியாகவே பாவித்தவர்கள் கூட இனி மனம் மாறி உங்களை விட்டு அமைதியாக விலகி போவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க முன்னாடி நீங்களும் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க. அவங்களால மறைமுக ஆதாயங்கள் கூட உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கே தெரியாமல் அவங்க ஏதாவது ஒரு உதவியை உங்களுக்கு செய்கிற மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எதிர்பாராத அளவுக்கு நிறைய முன்னேற்றங்கள் உங்களுக்கு நிகழப்போகுது. எதிர்பாராத பணவரவுக்கு உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணுங்க. அது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் நடக்கும். ஆனால் இந்த மாதத்தினுடைய நாட்கள் செல்ல செல்ல மாதத்தினுடைய பிற்பாதியை நீங்கள் நெருங்க சகோதரர்களோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கும் பார்த்தீங்களா, அது கூட சரியாக போயிடும். ஸோ இது வரைக்குமே சண்டையே போட்டதில்லை, ஆனால் இப்போது இப்படி ஒரு மன வருத்தமானது ஏற்பட்டுடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடியவங்களாம் இப்போ சரியாக போயிடும். கவலைப்படாதீங்க. குடும்பத்தில் இதனால் உங்களுக்கு மகிழ்ச்சிகளானது ஏற்படும். அப்பப்போ குடும்பத்தில் ஒரு சில சங்கடங்கள் அப்படின்றது ஏற்படத்தான் செய்யும். இது ஒரு இயல்பான விஷயம். அதை நீங்கள் எளிமையாக கடந்து வரத்துக்கு தான் பார்க்கணும். அதே போல் மகர ராசினியர்கள் புதிய முயற்சிகளில் எதையுமே இந்த டைமில் ஈடுபட வேண்டாம். என்ன செய்துட்ருக்கீங்களோ அதையே செய்துக்கோங்க. இந்த ஆனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் புதுசாக நீங்கள் எதையுமே செயல்படுத்தாதீங்க. கடன் விஷயத்துலலாம் கொஞ்சம் முழுமையான கவனத்தை செலுத்திக்கோங்க. தேவையில்லாத கடன் வாங்கி கடன் மேலே கடன் சுமையை எடுத்துக்காதீங்க. மாதத்தினுடைய பிற்பாதி உங்களுக்கு உறவினர்களாலும் சரி நண்பர்களாலும் சரி எல்லாராலையுமே உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் தான் கிடைக்க இருக்குது. நீங்கள் கவலைப்படுற அளவுக்கு எந்த விதமான விஷயங்களும் நடக்க போகிறதில்ல. ஆனால் இதே உறவினர்களாலும் நண்பர்களாலும் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நீங்கள் அவங்கக்கிட்டையும் எது வேண்டாலும் எதிர்பார்த்துக்கலாம். ஒரு சிலருக்கெல்லாம் திடீர் அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் கூட இருக்குது. இந்த அதிர்ஷ்டம் பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலையை மாற்றி உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். ஸோ அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் அந்த அதிர்ஷ்டத்தை அடைஞ்சே தேருவீங்க. ஆனால் வாகனத்தில் போகக்கூடியவங்களாக இருக்கீங்க, வாகனத்தில் பயணம் செய்யக்கூடியவர்கள், வாகனம் தான் என்னுடைய தொழிலே அப்படின்றவங்கலாம் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எச்சரிக்கையாக இருங்க. இப்போ தானே கொஞ்சம் தூரம் தானே போக போகிறோம், அதனால் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி அசால்ட்டாக மட்டும் இருக்காதீங்க. ஏன்னா வாகனத்தின் மூலமாக உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். எப்போதுமே மற்றவர்களுக்காக நீங்கள் யாருக்காகவும் எதற்காகவும் ஜாமீன் கையெழுத்து மட்டும் கொடுக்காதீங்க.
பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயமும் அப்படித்தான், கவனமாக தான் இருக்கணும். நீங்கள் யாருக்காவது உதவ போய் நீங்கள் மாட்டிக்கிற மாதிரி ஆகிடும். அதே போல் பழைய வாகனம் வச்சுருக்கீங்க, அந்த பழைய வாகனத்தை வந்து மாற்றுறீங்க, இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா அப்படின்னா புதுசாக வாகனம் வாங்கலாங்க, வாய்ப்பெலாம் இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து கிடைக்கும், அதற்குரிய முயற்சிகள் இருக்கக்கூடியவர்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும். இந்த டைமில் தந்தை வழி உறவுகளால் ஒரு சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தந்தை வழி உறவுகள்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். அதோடு இல்லாமல் ஒரு பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக வந்து இருங்க. இல்லைனா இந்த டைமில் பெரிய அளவில் பிரச்சனைகள் வந்து வெடிக்கும். பேச்சாலேயே மற்றவங்களோட மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் தேவையில்லாத வார்த்தைகளை வந்து விட வேணாம். நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படிங்கிறத சிந்தித்து வந்து பேசுங்க. முடிஞ்சால் அந்த இடத்துல அமைதியாக இருந்து விட்டு விலகி வர்றதே உங்களுக்கு ரொம்ப நல்லது தான். இது எல்லாமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மகர ராசினியர்கள் இந்த காலகட்டங்களில் அனுபவிப்பீங்க. அதனால் மீதம் இருக்கக்கூடிய இந்த நாட்களிலுமே நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருந்துக்கோங்க. யார்கிட்டையும் அனாவசியமான பேச்சுக்களே தேவையில்லைங்க, தவிர்க்கிறதுக்கு பாருங்கள். அதே அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வேலை சுமை அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு பதவி மாற்றம், இடமாற்றம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பெல்லாம் இருக்குது. இந்த வாய்ப்புகளெல்லாம் உங்களுக்கு உருவாகுது அப்படின்னா அது நீங்கள் வந்து நல்லபடியாக வந்து பயன்படுத்திக்கோங்க. அதே அலுவலகத்தில் நீங்கள் உயர் பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள்ட்ட பேசுகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கக்கிட்ட வந்து ரொம்ப வந்து பொறுமையாக இருக்கணும். அவங்கக்கிட்ட வீண் விவாதங்கள் எல்லாம் செய்யக்கூடாது. அப்போ தான் உங்களால் அங்கே நல்லபடியாக வந்து வேலை செய்ய முடியும். அதனால் பொறுமையை கடைப்பிடிச்சிக்கோங்க. ஒருவேளை உங்கள் கூட வேலை செய்யக்கூடியவங்களாக இருந்தாலுமே கூட அவங்கக்கிட்டேயும் நீங்கள் ஒரு இணக்கமான சூழ்நிலைகளை வந்து உருவாக்குங்க. அப்போ தான் அவங்களும் உங்களுக்கு வந்து ஒத்துழைப்புகள் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒத்துழைப்புகள் வந்து கிடைக்கணும் அப்படின்னா முழுக்க நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். ஒருவேளை இது எல்லாத்தையுமே நீங்கள் இழந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய ஒத்துழைப்புலாம் கிடைக்கவே கிடைக்காது. நீங்கள் அதை எதிர்பார்க்கவும் தேவையே இல்லை. நாம் எப்படி நடந்துக்கிறோமோ அதுதான் நமக்கு திருப்பி கிடைக்கும். நீங்கள் நல்லபடியாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களும் உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அவங்களும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு செய்வாங்க. ஸோ அதை உணர்ந்து நீங்கள் வந்து செயல்படுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லதும் கூட. தொழில் செய்யக்கூடியவங்க, வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இந்த டைமில் லாபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து அதிகமாக இருக்கவே இருக்காது. ஏற்கனவே இருந்ததை விட உங்களுக்கு குறையறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் எதையுமே எதிர்பார்க்காதீங்க. அதிக அளவில் கிடைக்கும் அப்படின்ற ஆசைகளை வந்து வளர்த்துக்காதீங்க. எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். மறைமுக எதிரிகளால் உங்களுக்கு பிரச்சனைகள் உருவாகும். இதையெல்லாம் சமாளித்து நீங்கள் வியாபாரம் செய்யணும். அப்போ தான் உங்களுடைய வியாபாரத்தில் நீங்கள் நல்ல மாற்றத்தை பார்க்க முடியும். சொல்லப்போனால் வியாபாரத்தில் புதுசாக எந்த முயற்சிகளையுமே இந்த மாதத்தில் நீங்கள் செய்யவே செய்யாதீங்க. ஏற்கனவே என்ன செய்துட்ருக்கீங்களோ அதே அளவில் வந்து தொடர்ந்துக்கோங்க. அதுதான் உங்கள் புத்திசாலித்தனம். ஆனால் இது எல்லாமே வந்து மாதத்தினுடைய இறுதியை வந்து நெருங்கக்கூடிய நாட்கள் வரைக்கும் தாங்க. மாதத்தை நீங்கள் இறுதியை நெருங்க உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து நன்மைகள் எல்லாமே வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ எதிர்பார்க்குற அளவுக்கு நீங்கள் வந்து பார்க்கலாம். அந்த டைமில் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த ஆனி மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய மாதமாக தான் இருக்குது. கவலைப்பட வேண்டாம். குடும்ப உறுப்பினர்களும் உங்களுடைய ஆலோசனைகளுக்கு வந்து மதிப்பு தருவாங்க. எப்போதுமே பெண்கள் பேசுகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல மதிப்பு அப்படின்றது இல்லாமல் தான் இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் இப்போது அந்த குடும்பத்தில் அதற்குரிய மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் பொழுது அதை விட வேறு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா பெண்களுக்கு வீட்டில் அந்த ஒரு மதிப்பானது கிடைச்சிது அப்படின்னாலே போதுமானதாக இருக்கும். வேறு எதையுமே அவங்க எதிர்பார்க்குறதே கிடையாது. ஸோ அப்படி தான் இந்த காலகட்டங்கள் இருக்குது. இந்த ஆனி மாதம் உங்களுடைய அனைத்து விதமான ஆசைகளும் நிறைவேறக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா எதிர்பார்த்த சலுகைகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதனால் தைரியமாக நீங்கள் வந்து வேலைக்கு போகலாம். எது நடந்தாலுமே பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் நிறைய நன்மைகள் நடக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒட்டுமொத்தமாகவே பார்த்தீங்கன்னா மீதம் இருக்கக்கூடிய நாட்களுக்குள்ள இந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகுதுங்க. கிரக சூழ்நிலைகள் மாறும் பொழுது கட்டாயமாக இந்த பலன்களும் மாறுபாடு அடையும். அந்த மாதிரி உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும், இந்த ஆனி மாதத்தினுடைய மீதி நாட்களும் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கணும், பெருசாக பாதிப்புகள் நிகழக்கூடாது அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய கடவுள் யாருன்னா விநாயகர் பெருமான் தாங்க. இந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான ஒரு கடவுள். அரச மரத்தடியில் நின்று நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய ஒரே கடவுள்னால் அது இவர் மட்டும்தான். ஏன்னா இவரை வழிபாடு செய்கிறதுக்கு நமக்கு பெருசாக எதுவுமே தேவையில்லை, நிறைய பணம் செலவாகாது. நீங்கள் மனதார பிரார்த்தனை செய்தீங்க அப்படின்னாலே போதும்.
இருந்தாலுமே இந்த காலகட்டங்களில் என்னால் இதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அவருக்கு ஒரு அருகம்புல் மாலையை போட்டுட்டு ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்து பாருங்கள். நிச்சயமாக உங்களை சிறப்பான வழிக்கு வந்து கொண்டு போவார். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மகர ராசி நேயர்களுக்கு இந்த பதிவானது நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவலோடு இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ பற்றிய கருத்துக்களையும் தவறாமல் எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றொரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.